இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறீங்களா? சோமா இருக்கிறீங்களா? சாப்பிட்ற நேரம் வந்தா சாப்பிட்டீங்களா? சுகமா இருக்கிறீங்களா? உங்களுக்கு உடம்பு சரியாயிருச்சுதா? இப்படி என்ன செய்யறோம்? கேள்விகளை நிறைய கேட்டுக்கிட்டே இருப்போம். சரி, ஒரு வியாதி வந்தது, ஒரு டாக்டர் கிட்ட போறோம். டாக்டர் என்ன செய்யறாரு? நிறைய கேள்வி கேட்கிறார். என்னென்ன கேள்வி கேட்பாரு? சாப்பிட்டியாமா? உன் பேர் என்ன? என்ன வயசு? மத்தியானம் என்ன சாப்பிட்ட? நைட் என்ன சாப்பிட்ட? இதுக்கு முன்னால காய்ச்சல் வந்ததா? இதுக்கு முன்னால என்ன வந்தது? இப்படி நிறைய கேள்வி கேட்கிறாங்க. சரி, ஏதோ ஒரு பிரச்சனை வந்தது, போலீஸ் ஸ்டேஷன் போறான்னா அந்த போலீஸ்காரர் என்ன செய்யறாரு? நிறைய கேள்வி கேட்கிறார். லாயர் கிட்ட போறான்னா அந்த லாயர் வாதாடக்கூடிய வக்கீல்னு சொல்றாங்க, அவங்க என்ன செய்யறாங்க? அவனால நிறைய கேள்வி அவங்களும் கேட்பாங்க. சரி, ஸ்கூல்ல போய் டீச்சர் கிட்ட படிக்கலான்னு போனா அந்த ஆசிரியர் என்ன செய்யறாங்க? 1000 கேள்வி கேட்கிறாங்க. நிறைய பிள்ளைகள் அது கேள்விக்கு பதில் சொல்ல முடியாத ஸ்கூல் போகாம லீவை எடுத்துருவாங்க. அவங்களும் என்ன செய்யறாங்க? கேள்வி நிறைய கேட்கிறாங்க. இப்ப யாருக்கிட்ட தான் போறது? எல்லாருமே கேள்வி கேட்கிறாங்களே, நம்ம என்னதான் செய்யறது? எங்க போறது? சரி, அமைதியா ஒரு வேதாகமத்தை எடுத்து நம்ம பைபிள் வாசிப்போம் அப்படின்னு பைபிள் கிட்ட போனா பைபிள நம்மள கேள்வி கேட்கும். வேதாகமம் என்ன செய்ய நம்மள கேள்வி கேட்கிறாங்க. வேதாகமத்தை படித்தாலும் அதுல நிறைய கேள்விகள் நம்ம கிட்ட வருது. எங்க போனாலும் உலகத்துல எந்த மூலைக்கு, எந்த பாஷைக்கு, எந்த நாட்டுக்கு எங்க போனாலும் இந்த முதல்ல கேட்கிற கேள்வி சுகமா இருக்கிறீங்களா? கேள்விதான். அவையுமே கேட்கிறாங்க, பாகன்னாரண்டி கேட்கிறாங்க. எந்த பாஷையில போனாலும் முத கேட்கிற கேள்வி, கேள்வியில தான் வார்த்தைய சம்பாஷணைய தொடங்கும். உடனே வேதாகமத்தை நம்ம போறோம் அப்படின்னு சொல்லி போனா வேதாகமம் நம்மகிட்ட ஒரு சில கேள்விகளை கேட்கிறாங்க. என்ன கேள்வி கேட்கிறாங்கன்னா, நீங்கள் இயேசுவை நேசிக்கிறீர்களா? வேதாகமம் நம்மகிட்ட கேட்கிற கேள்வி என்னதான்? இயேசுவை, முதல் கேள்வி இயேசுவை நேசிக்கிறீர்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி வேதாகமா கேட்கும். இப்ப நாம எல்லாரும் என்ன செய்வோம்? இல்ல நாங்க நேசிக்கல அப்படி சொல்லுவோமா? என்ன சொல்லுவோம் நாம எல்லாரும்? இயேசுவே, நான் இயேசுவை மனசார நேசிக்கிறேன், எனக்கு ஏசப்பனா ரொம்ப இஷ்டம். சாதாரணமா அந்த கீரை விற்கிற அம்மாட்ட நான் பேசும்பொழுது அவங்க சொல்றாங்க, அவங்க நிறைய பட்டடிச்சு பொட்டு வச்சு கீரை விற்கிறாங்க. நான் சொன்னேன், ஏசப்பாவை நினைக்க கூடாதாம்மா அப்படின்னு ஒரு வார்த்தை கேட்டா, அம்மா என் உயிரே ஏசப்பத்தாம்மா, நான் ஏசப்பத்தான் நினைச்சிட்டு வரேன். ஆக எல்லாரும் என்ன செய்யறாங்க? ஏசப்பாவை நேசிக்கிறார்கள், இயேசுவை விசுவாசிக்கிறார்கள், அவர் மீது அன்பு செலுத்துகிறார்கள். ஆனா இங்க ஆண்டவரே கேட்கிறாரு பேதுருவை பார்த்து. பேதுரு அவங்க எல்லாம் போய் கடல்ல போய் மீன் பிடிச்சிட்டு வராங்க. இவர் அப்பமா மீனும் அவங்கள்ட்ட கொடுத்து சாப்பிட வச்சுட்டு எல்லாரும் உட்கார்ந்துருக்காங்க. ஒரு 3 சீஷர்கள், அவர்களோட கூட நிறைய பேரு உட்கார்ந்து இருக்கிறாங்க. அப்ப பேதுருவை பார்த்து ஒரு கேள்வி கேட்கிறாரு, நீ என்னை நேசிக்கிறாயா? உடனே ஆமாண்டவரே, நான் உம்மை நேசிக்கிறேன். இப்ப 2வது முறையும் கேட்கிறாரு, நீ என்னை நேசிக்கிறாயா? 2வது முறை அவர் என்ன செய்யறாரு? ஆமாண்டவரே, நான் உம்மை நேசிக்கிறேன். இப்போ 3வது முறை ஒரு கேள்வி. 3வது முறை என்ன கேட்கிறாரு? நீ என்னை நேசிக்கிறாய்? அப்ப உடனே அவர் என்ன சொல்றாரு? ஆண்டவரே, நான் உம்மை நேசிக்கிறேன். உடனே ஆண்டவர் நேசிக்கிறேன்னு சொன்ன உடனே ஆண்டவர் சும்மா விடல, அடுத்த ஒரு கேள்வி கேட்கிறாரு, என் ஆடுகளை மேய்ப்பாயாக. ஆண்டவர் என்ன ஆடு மேய்ச்சிக்கிட்டா இருந்தாரு? ஆடு மாடு மேய்ச்சிக்கிட்டா இருந்தாரு? இப்ப ஆடுன்னா யாரு? நாம தான் ஆடுகள், விசுவாசிகள் தான் ஆடுகள் என்று இங்க குறிப்பிடுகிறார். நம்ம அதை தொடர்ந்து வேதாகமத்தில் அதை வாசித்துட்டு வரும்போது நம்ம ஆண்டவர் மந்தையை மேய்ப்பாயாகனா என்னுடைய ஆடுகளை மேய்ப்பாயாக. ஆடுகள் என்ன? விசுவாச பிள்ளைகளை குறிக்கிறது. அப்போ அவர் நான் மறிக்க போறேன், நான் போக போறேன், என்னுடைய ஆடுகள் சிதறண்டு போகக்கூடாது, அவர்களை பார்த்து கொள்வதற்கு யார் இருக்கணும்? ஒரு மெய்ப்பன் இருக்கணும். அப்படிங்கிறதுக்காக அந்த ஊழியத்தை தொடர்ந்து செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு யார்கிட்ட கொடுக்குறாரு அந்த பொறுப்பை? பேதுருகிட்ட கொடுக்குறாரு. மந்தைக்கு விசுவாச பிள்ளைகள் பாதுகாப்பாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள கேட்கிறாரு. இப்போ நேசிக்கிறாயா அப்படின்னு சொல்லி அங்க கேட்கும் போது என்ன அர்த்தம் அப்படின்னு சொல்லி சொன்னா, அவருடைய மந்தைகளை நாம மேய்க்க வேண்டும். சும்மா நான் நேசிக்கிறேன் நேசிக்கிறேன் நேசிக்கிறேன்னா என்ன இல்லையா? எல்லாரும் நேசிக்கிறேன்னு சொல்றாங்க, ஆனா அவர் என்ன சொல்ற? என் மந்தையை மேய்ப்பாயாக அப்படின்னு சொல்ற. அப்படியே நம்ம செய்யல, அந்த அன்பான பிள்ளைகள்கிட்ட நம்ம அன்பு காட்டல, அவங்களுக்கு ஒரு பாதுகாப்பு நாம கொடுக்கல
ஆண்டவர் நேசிக்கிற பிள்ளைகளை நாம நேசிக்கல அப்படின்னு சொன்னா நாம் அவரை நேசிப்போம் என்பது என்னதான் பொய்யான ஒரு ஒரு உதாரணம் சொல்லணும்னா, ஒரு அம்மாவுக்கு வந்து ரொம்ப குழந்தைக்கு வந்து அம்மானா ரொம்ப இஷ்டம். எங்க அம்மான்னு கட்டி கட்டி முட்டம் கொடுத்து அம்மாவோடயே அந்த குழந்தை இருக்குது. ஒரு நாள் அம்மா வந்து படுத்துட்டு இருக்கிறாங்க, ரொம்ப சிக்காயிட்டாங்க. அம்மா வந்து பாப்பா அதுக்கு தண்ணி கொஞ்சம் எடுத்து கொடுமா குடிக்கிறதுக்கு. உனக்கு வேற வேலை இல்லப்பமா அப்படின்னு விளையாட, என்னதான் உனக்கு வேற வேலை இல்லை அப்படின்னு என்ன பண்ணிருச்சுதா அந்த குழந்தை? அப்படின்னா அந்த குழந்தை அம்மாவை நேசிக்குதா? நேசிக்குது இல்ல? எப்படி நேசிக்குது? வாயினால நேசித்து இருதயத்தினால எங்க இருக்குதா? தூர. அப்படிப்பட்ட நேசிப்பு நேசம் கிடையாது. ஆண்டவரை நேசிக்கும் பொழுது அவருடைய குணாதிசயம் நம்மகிட்ட இருக்கணும், அவர் செய்த ஊழியங்களை நாம செய்யணும். அதுதான் நாம அவர் மீத அன்பு கூறுறது அப்படின்னு சொல்லிட்டு வேதாக நமக்கு திட்டமும் தெளிவுமாக கூறுகிறது. இங்க நம்ம வேதம் வாசிக்கும் போது 1 கொரிந்தியர் 16வது அதிகாரம் 22வது வசனத்தை எடுத்து வாசிங்கன்னா, ஒருவன் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை மேல் அன்பு கூறாவிட்டால் அவன் எப்படி இருக்கிறான்னா சபிக்கப்பட்டவனாய். அந்த வார்த்தையை நான் சொல்லக்கூடாது, ஆனா வேதாகமோ அப்படிதான் சொல்லுது. அன்பு கூறணும்னா அவருடைய ஊழியத்தை செய்யணும்னாங்க. இங்க அன்பு கூறாவிட்டால் என்ன நடக்கும்? இயேசுவை நான் நேசிக்கல, அன்பு கூறல, வாயில மட்டும் நான் ஏசப்பா ஏசப்பா சொல்றேன், ஆனா செய்கையில அன்பு கூறல அப்படின்னா என்ன நமக்கு நடக்கும்னா தான் அதான் இந்த வசனம் சொல்லுது. ஒருவன் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மேல் அன்பு கூறாவிட்டால் அவன் சபிக்கப்பட்டவனாக இருக்க கடவன். இயேசு மீது அன்பு கூறலன்னா எப்படி வருமா நமக்கு? சாபம் எவ்வளவு கொடூரமா இருக்கு பாருங்க. அப்படியானால் மந்தையை மேய்ப்பது ஊழியம் செய்வது என்று பொருள். உண்மையான ஊழியம் செய்து இயேசுவிடம் அன்பு கூறாவிட்டால் நாம் எப்படிப்பட்டவர்களாம்? சபிக்கப்பட்டவர்களாக நாம் இருக்கிறோம் என்று வேதாக நமக்கு சொல்லுது. இப்போ ஒரு 2வது கேள்வி. முதல் கேள்வி என்னது? கவனிக்கிறீங்களா? கண்ணு மட்டும் என்னை பார்க்குது, நினப்பெல்லாம் எங்கேயோ இருக்குது. என்னை கவனிக்கிறீங்களா? முதல் கேள்வி என்னது? ரம்யா, இயேசுவை என்னை நேசிக்கிறீர்களான்னு கேட்கிறேன். இப்ப 2வது கேள்வி. நான் யாரும் என்ன கேள்வி கேட்பேன், என்னோட கவனமா கேள்வி. 2வது கேள்வி, நீங்கள் ரட்சிக்கப்பட்டு இருக்கிறீர்களா? நீங்கள் ரட்சிக்கப்பட்டு இருக்கிறீர்களா அப்படின்னு ஒரு கேள்வி வேதாகமா நம்ம கிட்ட கேக்குது. எல்லாரும் கேள்வி கேட்டாங்க, வேதாகமா நம்ம என்ன செய்தா ஒரு கேள்வி கேக்குது. என்னதான்? நீங்கள் ரட்சிக்கப்பட்டு இருக்கிறீர்களா? இப்ப அந்த கேள்விக்கு நம்ம என்ன பதில் சொல்லுவோம்? பொதுவா எல்லாரும் அந்த பெண்டிகாஸ்ட் ஆட்கள் எல்லாம், பிரதர் நீங்க ரட்சிக்கப்பட்டீங்களா, சிஸ்டர் நீங்க ரட்சிக்கப்பட்டீங்களா அப்படின்னு நிறைய அந்த வார்த்தை அந்த இடங்கள்ல தான் நான் கேள்விப்பட்டு இருக்கிறேன். இப்போ இங்க வந்து வேதாகமும் நம்மகிட்ட கேக்குது, நீங்கள் ரட்சிக்கப்பட்டு இருக்கிறீர்களா? அப்படின்னா எப்பொழுது ரட்சிக்கப்பட்டீர்கள்? ரட்சிக்கப்பட்டிருக்கிறீர்களா? எப்பொழுது ரட்சிக்கப்பட்டீர்கள்? ரட்சிக்கப்பட்டீர்கள் என்றால் என்ன பொருள்? அதுக்கு அர்த்தம் அப்போஸ்தலர் 16வது அதிகாரம் 31வது வசனத்திலிருந்து 33வது வசனம் வரைக்கும் நாம அங்க வாசிக்கும் பொழுது அங்க வந்து ஒரு பெரிய கதை வருது. அந்த அதிகாரத்துல வந்து ஒரு ஒரு சம்பவம் நடக்குது. என்னது அப்படின்னா, நான் முழு கதையை சொன்னேன்னா அந்த குறிப்பை மட்டும் நான் சொல்றேன். இந்த அப்போஸ்தலனாகிய பவுலையும் சீலாவும் எங்க கொண்டு போய் போடுறாங்கன்னா சிறைச்சாலையில போட்டுடுறாங்க. சிறைச்சாலையில போட்ட உடனே அவங்க சிறைக்குள்ளாக என்ன செய்யறாங்களா, கையை கட்டியிருக்கு, காலு கட்டியிருக்கு, எல்லாம் வேதனையோட இருக்கு. ஆனா அவங்க என்ன செய்யறாங்களா, பாட்டு பாடி ஜெபம் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்களா, ரொம்ப சந்தோஷமா. இப்போ இருட்டிருச்சுது, இவங்க வந்து விடுதலையாகி வழியில வரணும். இப்ப என்ன ஆகுது அப்படின்னு சொன்னா, திடீர்னு பூமி எல்லாம் கதவெல்லாம் அதிருது. அந்த கையில கட்டப்பட்ட சங்கிலி என்ன ஆயிடுச்சுது, போயிடுச்சுது. எல்லாம் திறந்துருக்குது, எல்லாமே திறந்துருது. இவங்க என்ன செய்யலாம், வெளியில தாராளமா போகலாம். ஆனா அவங்க என்ன செய்யல, போகாம அங்கேயேதான் இருக்காங்க. இப்ப அந்த சிறைச்சாலை காவல்காரன் ஒருத்தர் இருந்தான் இல்லையா, அவன் வந்து என்ன செய்யறான், பயந்துட்டு தன்னை வந்து கொலை செய்ய, இவங்க 2 பேரும் கைதிகள் இல்லையா, அவங்க தப்பிச்சு போயிட்டாங்கன்னு சொன்னா யாரை சிறை சேதம் பண்ணிடுவாங்க? காவல் காத்தவனே பொறுப்பா இருக்கணும், என்ன செய்வாங்களாம், சிறை சேதம் பண்ணிடுவாங்க. அதனால அந்த பயந்துட்டு அந்த சிறை காவலை என்ன செஞ்சுட்டானா, தன்னை உருவ குத்தி கொள்வதற்காக அவன் கத்தி எடுக்கும் பொழுது இவர் சொல்லாரு, நீ உன்னை சேதம் பண்ணிக்காத, நாங்க இங்கதான் இருக்கிறோம், நாங்க போகல. அப்போ அவன் மனசு மாதிரி எங்க வீட்டுக்கு நீங்க வாங்கன்னு சொல்லி கூட்டிட்டு போய் அவங்க கிட்ட சத்தியத்தை சொல்ல வச்சு கேட்டு அவனும் அவன் வீட்டாரும் ரட்சிக்கப்பட்டார்கள் அப்படின்னு சொல்லி வசனிங்க சொல்லுது. அதான் இந்த வசனம் என்ன சொல்லுதுன்னா, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, அப்பொழுது நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள் என்று சொல்லி அவனுக்கும் அவன் வீட்டில் இருந்த யாவருக்கும் வசனத்தை போதித்தார்கள். இவங்க போனாங்க இல்லையா, அந்த சிறைச்சாலை அதிகாரிக்கும் அவன் வீட்டுல இருந்தவங்களுக்கும் என்ன செய்யறாங்களாம், வசனத்தை அவங்க போதித்து
அவனும் அவனுடையவர்கள் அனைவரும் உடனே என்ன செய்தார்களா? ஞானஸ்தானம் பெற்றார்கள். சத்தியத்தை சொல்றாங்க, மனசு மாறினோடனே அவங்க என்ன செய்யறாங்களா? ஞானஸ்தானம் பெறாங்க. ரட்சிக்கப்படுவதற்கு ஞானஸ்தானம் பெற வேண்டும் என்று வேதம் எச்சரிக்கிறது. அங்க என்ன சொல்றது? முதல்ல நீயும் உன் வீட்டாரும், இயேசுக்கு சொல்றாரு, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, அப்பொழுது நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள். ரட்சிக்கப்படுவீர்கள் சொன்னா என்ன செய்யணுமா? ஞானம் உங்களுக்கு பெற வேண்டும் என்று இங்க சொல்லப்பட்டு இருக்குது. யோவான் 3:3 நம்ம 5 வரை வாசிக்கும் போது அங்க ஒருவன் மறுபடியும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்துல எப்படி பிரவேசிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வாலிபன் கேட்கிறான். 2வது பிறக்கணும் அப்படின்னு சொன்னா, பிறந்து வயசாயிடுச்சுமா, பெரியவன் ஆயிட்டேன், இப்ப நீ திரும்ப பிறக்கணும் அப்படின்னா எங்க போய் பிறக்க முடியும்? அம்மா வயிற்றுக்குள்ள போய் பிறக்க முடியுமா? நிச்சயமா முடியாது. அப்ப என்ன செய்யணும் அப்படின்னு அந்த ஒரு வாலிபன் கேட்கிறான். அதுக்கு சொல்ல பாருங்க, அந்த 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 வாலிபன் பெயர் நிக்கதேமு. முதிர் வயது மனிதன் எப்படி தன் தாயின் கர்ப்பத்தில் 2ஆம் தரம் பிறக்க முடியும் என்று என்ன செய்யறாரு? ஒரு கேள்விய கேட்கிறாரு. அதற்கு இயேசு, ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்துல பிரவேசிக்க மாட்டான். என்ன செய்யணுமா? ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினால். ஜலம்னா என்னது? தண்ணி. நம்ம எல்லாரும் ஞானஸ்தானம் எப்படி எடுக்கிறோம்? முழுக்க ஞானஸ்தானம் எதுல எடுக்கிறோம்? தண்ணியில தான் எடுக்கிறோம். சரி, அப்ப அது கரெக்ட் தான். அது 2வது ஒரு வார்த்தை, அதாவது என்னது? ஆவியினால அப்படின்றாங்களே, அது என்னது? நம்ம ஆவியினால ஞானஸ்தானம் எடுத்தோமா அப்படின்னா என்னன்னு நமக்கு தெரியல. சரி, அதுதான் இப்ப நம்ம இங்க பார்க்க போறோம். ஜலத்தினால ஆவியினால பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில பிரவேசிக்க மாட்டான் என்று மெய்யாகவே சொல்லுகிறேன் என்று அங்க இயேசுவானவர் சொல்றார். ஆவியினால் எப்படி பிறப்பது என்பதை பரிசுத்த ஆவி தலைப்புல நம்ம இப்ப பார்க்க போறோம். பின்னால வந்து பரிசுத்தாவின் வருது, அந்த தலைப்புல நம்ம என்ன செய்ய போறோம், அதுனா என்னன்றது நம்ம விளக்கமா பார்க்க போகும். ஜலத்தினால் பிறந்தவன் எப்பொழுது ரட்சிப்படைய முடியும்? தனி நாடு நம்ம பிறக்கிறோம், ஞானஸ்தானம் எடுக்கிறோம்ல, ஞானஸ்தானம் எடுத்தோடனே எப்ப நம்ம ரட்சிப்பு அடைய முடியும் அப்படின்னு ஒரு கேள்வி. அதுக்கு ரோமர் 10வது அதிகாரம் 9வது வசனத்துல, கர்த்தராகிய இயேசுவை உன் வாயினாலே அறிக்கையிட்டு. இயேசு என்ன செய்யுமா? என்ன செய்யணுமா? வாயினால அறிக்கையிட்டு. என்னன்னு அறிக்கையிடணுமா? இயேசுவே ரட்சகர், அவர்தான் என்னுடைய பாவத்திற்காக மரித்து உயிர் தெழுந்தார், அவரை நம்முடைய வாயினால என்ன செய்யணுமா? அறிக்கை செய்யணுமா? அறிக்கையிட்டு தேவன் அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பினார் என்று நாம் என்ன செய்யணுமா? விசுவாசிக்க வேண்டும். அவர் மரித்தார், அவர் வந்தாரு, ஊழியம் செய்தாரு, சிலுவையில மரித்தாரு, ஓய்ந்திருந்தாரு, 3வது நாள் உயிர் தெழுந்தார். இது உண்மை என்பதை நாம் என்ன செய்யணுமா? விசுவாசித்து அப்பதான் நம்ம என்ன பண்ண முடியுமா? ரட்சிக்க முடியும். வாயினால் அறிக்கை செய்யணும், அவர் உயிர் உள்ள தேவன் என்பதை நம்முடைய உள்ளத்துல விசுவாசிக்கணும். இந்த 2 காரியம் செய்யும்போது மாத்திரம்தான் நாம என்ன செய்ய முடியுமா? ரட்சிக்கப்பட முடியும். 10வது வசனம் என்ன சொல்றதுன்னா, நீதி உண்டாக இருதயத்திலே விசுவாசிக்கப்படும், ரட்சிப்புண்டாக வாயினாலே அறிக்கை பண்ணப்படும். இருதயத்துல விசுவாசிக்கணும், வாயினால அறிக்கை செய்யணும். இந்த 2 காரியம் செய்யும் பொழுது மாத்திரம்தான் நாம் என்ன செய்ய முடியுமா? ரட்சிக்கப்பட முடியும். 13வது வசனத்தை என்ன சொல்லுதுன்னா, கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ளுகிற எவனும் ரட்சிக்கப்படுவான். கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ளுகிற எவனும் ரட்சிக்கப்படுவான். அப்ப இங்க எனக்கு ஒரு சந்தேகம் வருது. கர்த்தருடைய நாமத்தை உலகத்துல இருக்கிற யார கேட்டாலும் என்ன செய்யறாங்க? இயேசுசாமியை பத்தி, எங்களுக்கு இயேசுன்னா உயிர், அவர்தான் எங்களுக்கு எல்லாரும் சொல்றாங்க. அதுக்கு வந்து ஜாதி மத வித்தியாசமே இல்லை, கிறிஸ்தவங்க மட்டும் கிடையாது, எந்த மதத்தை இன்னைக்கு யூடியூப் எடுத்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் இயேசுசாமியை பத்தி என்ன செய்யறாங்க? அறிக்கை கொடுக்குறாங்க, நாங்களை விசுவாசிக்கிறோம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அப்போ வெறும் நாமத்தை மட்டும் தொழுது கொண்டால் ரட்சிக்கப்பட முடியுமா? நாமத்தை தொழுறதுனா என்ன அர்த்தம்? அவர் சொல்கிறபடி நாம செய்யணும், நம்முடைய வாழ்க்கையில அபியாசிக்க வேண்டும் அப்படிங்கறத ஒரே வார்த்தையில அவங்க சொல்லப்பட்டு இருக்கு. பிலிப்புல என்ன சொல்றாருன்னா 2:12, ஆகையால் பிரியமானவர்களே உங்கள் ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படுங்கள். பிலிப்பியர் சொல்றாரு, இதெல்லாம் நாங்க கேள்விப்படுறோம், இதெல்லாம் உங்களுக்கு நாங்க சொல்லி கொடுத்துருக்கிறோம், ஆகையினால நீங்க என்ன செய்யணுமா? ரட்சிப்படைவதற்கு நீங்க என்ன செய்யணுமா? பிலிப்பியர் 2:12, ஆகையால் பிரியமானவர்களே உங்கள் ரட்சிப்பு நிறைவேற நீங்க என்ன செய்யணுமா? பிரயாசப்பட வேண்டும். பிரயாசம்னா முயற்சி செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லி இங்க சொல்லப்பட்டிருக்கு. இப்போ 2வது வந்து திருவசனத்தை படித்து மனம் திரும்பி ஞானமுழுக்கு பெற்றீர்களா அப்படின்னு ஒரு கேள்வி. என்ன கேள்வியா?
வசனத்தை படித்து மனம் திரும்பி ஞானஸ்தானம் எடுத்தீங்களா? 3 காரியம் வருது. திருவசனத்தை படித்து மனம் திரும்பி பிறகு என்ன செய்யணுமா? ஞானஸ்தானம். இப்பெல்லாம் யாரு எங்க பைபிள் ஸ்டடி கொடுக்குறாங்களா கொடுக்கலையா என்ன ஒண்ணுமே தெரியல. ஆனா ஞானஸ்தானம் வந்து எடுக்கிறாங்க. ஞானஸ்தானம் எடுத்த 4வது நாள் ஆளு காணோம். எங்க பண்ணாங்களோ தெரியாது. ஏதாவது ஒரு விசேஷம் வரும்போது அவங்க சர்டிபிகேட்டோட வந்து நாங்க தான் எந்த சர்ச் மெம்பரு அப்படின்னு. அப்படி இல்ல. நீங்க என்ன சொல்றதுன்னா திருவசனத்தை படித்து மனம் திரும்பி ஞானம் முழுக்கு பெற்றீர்களா? இங்க கலாத்தியர் 3:27 நாம வாசிக்கும் பொழுது, கிறிஸ்துக்குள்ளாக ஞானஸ்தானம் பெற்றவர்கள் அத்தனை பேரும் கிறிஸ்துவை தரித்து கொண்டீர்களே. நம்ம ஞானஸ்தானம் பெற்றவர்கள் எல்லாரும் என்ன யாரை தரித்து கொண்டோமா? இயேசு கிறிஸ்துவை தரித்து கொண்டோம்னா என்ன அர்த்தம்? அவரை அணிந்து கொண்டோம். அவரை அணிந்து கொண்டோம்னா என்ன அர்த்தம்? அவர் போலவே நாம நடக்கணும், அவர் போலவே நாம பேசணும், அவருடைய சிந்தனையை நம்முடைய உள்ளத்துல இருக்கணும். அதுக்கு பெயர் தான் தரித்து கொள்ளுது. அவரோட கூட நாம இருக்கணும். தரிக்கணும். இப்ப இந்த புடவையை நான் கட்டிக்கிட்டு இருக்கிறேன், எல்லாரும் இது நான் தரித்து கொள்ளுது. சரியா? இந்த புடவையை நாம கட்டிட்டு இருக்கோம். இப்போ இந்த புடவையை நான் கட்டிட்டு இருக்கும் போது இதை நான் என்ன செய்யறேன்? பத்திரமா பாதுகாத்து கொள்ளுகிறேன். அதே போல இயேசுவானவரை நாம என்ன செய்யணுமா? தரித்து கொள்ள வேண்டும் அப்படின்னு நீங்க சொல்லப்படுது. கிறிஸ்து தரித்து கொண்டீர்களே என்றால் என்ன? அப்படி மறுபடியும் ஒரு கேள்வி வரும். கிறிஸ்துவின் குணாதிசயங்களை வெளிப்படுத்த வேண்டும். திருவசனத்தை படித்து ஞானஸ்தானம் எடுக்க வேண்டும். ஞான ஸ்தானம், ஞானம் பிளஸ் ஸ்நானம். நல்லா கவனிச்சுக்கங்க. ஞானம் பிளஸ் ஸ்நானம். ஞானம் என்றால் ஞானத்தை பெற்று. என்ன ஞானத்தை பெற்றுக்கொள்ளணும்? ஏசியாரு வேதாகமனா என்னது, வேதத்துல சொல்லப்பட்ட சத்தியங்கள் எல்லாம் நமக்கு தெரியுமா? இவை எல்லாம் நாம தெரிந்து கொண்டு பிறகு என்ன செய்யணுமா? ஸ்நானம் செய்யறோம். ஞானம் ஸ்நானம். ஸ்நானம் செய்யறதுன்னா என்னது? பழைய காரியங்கள் எல்லாம் நாம விட்டு ஒழித்து புதிய காரியங்களை நாம இருக்கிறோம். இப்ப சாதாரணமா உங்களுக்கு விளங்குற மாதிரி நம்ம சொல்லணும் அப்படின்னா, குளிக்கும் பொழுது என்ன ஆகுது? அழுக்கெல்லாம் போயிருதான் இருக்குதா? அழுக்கெல்லாம் போயிரும். சரி, அழுக்கு போன பிறகு திரும்ப நம்ம போய் அழுக்குல உட்காருவோமா? அழுக்கு துணி போடுவோமா? குளிச்சு முடிச்ச பிறகு அழுக்கான வஸ்திரத்தை திரும்ப போட்டுக்கலாமா? என்ன செய்வோம்? புதிய ஆடையை அணிந்து கொள்ளுவோம். அதே போல பழையவைகள் எல்லாம் ஒளிந்து போயின. நம்மகிட்ட இருக்கிற எல்லா கெட்ட பழக்கங்களும் என்ன செய்யணுமா? விட்டு ஒழித்துட்டு புதிய குணங்கள். யாருடைய குணங்கள்? கிறிஸ்துவனுடைய குணங்களை நாம பெற்றுக்கொள்ள வேண்டும். ஞானம் பெற்று ஸ்நானம் செய்ய வேண்டும் என்று இயேசுங்க சொல்கிறார். வேதம் என்ன சொல்லுதுன்னு பாருங்க. இயேசு குறித்து தெரிந்து கொண்ட ஞானம் இருக்கணும். எது சரி எது தவறு என்று தரம் பிரித்து கடைபிடிக்க வேண்டிய ஞானம் நமக்கு இருக்க வேண்டும். ஒரு சிலர் இருக்கிறாங்க, எல்லாம் செஞ்சிருவாங்க, செய்யறதெல்லாம் செஞ்சிருவாங்க. ஒரே ஒரு வார்த்தை கேட்டா என்ன சொல்லுவாங்க? எங்களுக்கு தெரியாது. ஒரே வார்த்தை என்னது? எனக்கு தெரியாது. அப்ப தெரியலன்னா உனக்கு என்ன இல்லைன்னு அர்த்தம்? ஞானம் இல்லை என்று பொருள். ஞானம் இருக்கிறவங்க எனக்கு தெரியும்னு சொல்லுவாங்களா? ஏன்னா ஞானமா முதல்ல எல்லாமே பாக்குறாங்க இல்லையா? அப்ப எது சரி எது தப்புன்னு தெரியும் தானே? அப்ப எனக்கு தெரியலன்ற வார்த்தையை என்ன செய்யக்கூடாதா? வரவே கூடாது. எனக்கு இது போதும் இது வேண்டாம் அப்படின்னு நம்ம சொல்றோம் அப்படின்னு சொன்னா நமக்கு அதுக்கு தகுந்த ஞானம் இருக்கிறது. நாம சாப்பிடுற ஆகாரத்துல நம்ம தட்டுல ஆகாரத்துக்கு பதில் வேற இலைகளை வச்சா நம்ம சாப்பிடுவோமா? ஞானம் இருக்கும் இல்லையா? இது சாப்பிடக்கூடாது, நான் சாப்பாடுதான் சாப்பிடணும். அதே மாதிரி தீய காரியங்களை விட்டு அதை விட்டு விலகணும் அப்படிங்கிற ஞானம் கண்டிப்பா என்ன செய்யணுமா? நமக்கு இருக்க வேண்டும். அந்த ஞானம் இல்லைன்னா நீ ஞானஸ்தானம் பெற்று என்ன இல்லை பிரயோஜனம். திரும்ப திரும்ப நாய் தான் கக்கினதை தின்னோன்னு வசனம் இருக்கு. பன்றி என்னதான் குளிப்பாட்டினாலும் எங்க போவோமா? சேத்துக்குள்ளதான். அப்ப நீ ஞானஸ்தானம் பெற்று என்ன இல்லை பழைய காரியங்கள் உன்னை தொடர்கிறது என்று சொன்னா நீ ஞானம் முழுக்க பெற்றதுல அர்த்தமே இல்லை என்று இங்க சொல்லப்படுது. அடுத்து மனம் திரும்பி என்ன சொல்றாங்க? மனம் திரும்ப. அது என்ன மனம் திரும்புது? மனம் திரும்பணுமா? மனசு முதல்ல என்னெல்லாம் செய்யணும் துடிச்சிச்சோ அதையெல்லாம் இப்ப என்ன செய்யணுமா? விட்டு ஒழிக்கணும். இந்த லெஃப்ட் ரைட் போடுவாங்க பாருங்க, போலீஸ்காரங்க ஆர்மியில எல்லாம் நடக்கும் போது என்ன செய்வாங்க தெரியுங்களா? லெஃப்ட் ரைட் நடந்துட்டே இருப்பாங்க. டக்குன்னு என்ன செய்வாங்கன்னா அபோட் டர்ன் அப்படின்னாங்க. அபோட் டர்ன்னா என்ன அர்த்தம்னா, நாம இந்த பக்கம் நடந்து போறோம்னா அபோட் டர்ன் உடனே என்ன செய்யணுமா? ஃபுல்லா அந்த பக்கம்
திரும்பிடணும், அந்த பக்கம் பார்க்கவே கூடாது, அங்க கொண்டே செய்யணும், அந்த பக்கம். அப்ப நாம சாத்தானுடைய வாழ்க்கைக்கு முதுக காட்டி ஆண்டவருடைய வாழ்க்கைக்கு முகத்தை காட்டணும். மனம் திரும்புது. மனதையே மாற்றக்கூடிய வல்லமை யாருக்கு தான் உண்டு? ஆண்டவருக்கு மட்டும்தான் உண்டு. புதியவரை ஏற்றுக்கொள்ள வேண்டும். முன்பு செய்து வந்த பொல்லாத கெட்ட பழக்கங்களை விட்டு மீண்டும் அதை செய்யாது இருத்தல் என்று பொருள். ஒரு காரியம் நம்ம தவறான காரியத்துல இருக்கிறோம், நம்முடைய பழக்க வழக்கங்கள் தவறா இருக்குது, நம்முடைய பேச்சு தவறா இருக்குது, நாம பேசுற அந்த வார்த்தைகள் தவறான வார்த்தைகளை நாம பயன்படுத்துறோம், இப்படி எல்லாம் இருந்தது சொன்ன ஞானமுழுக்கு பெற்ற பிறகு நம்ம என்ன செய்யணுமா? அவை மாற்றிக்கொள்ள வேணும். அப்படி இல்லைன்னா நாம் கிறிஸ்துவை அவமதிக்கிறவர்களாக இருப்போம். நிறைய பேர் பார்த்துருக்கீங்களா? வெளியில எங்கேயாவது கொலையாட்டில சண்டை போடுவாங்க, இல்ல சபையில சண்டை போடுவாங்க, இல்ல சொந்தக்காரங்க கிட்ட சண்டை போடுவாங்க. அவங்கள பார்த்து என்ன சொல்லுவாங்க? இவங்கெல்லாம் ஒரு யாரு? கிறிஸ்தவங்களா? இவங்கெல்லாம் கிறிஸ்தவங்களா? அப்ப யாரை தூஷிக்கிறாங்க? ஏசப்பா நாமம் தூஷிக்கப்படுகிறது. ஆகையினால பழையவைகளை நாம என்ன செய்யணுமா? ஒழித்து புதியவைகளை நாம ஏற்றுக்கொள்ள வேண்டும். சரி, இங்க அப்போஸ்தலர் 22:16 என்ன சொல்லப்படுதுன்னா, இதையெல்லாம் நீங்க தெரிஞ்சுக்க பிறகு ஞானம் பெற ஸ்நானம் வரணும், மனசு திரும்பணும். இப்ப நீ என்ன செய்யணுமா? அதிக அப்போஸ்தலர் 22:16 சொல்லுது, இப்பொழுது நீ தாமதிக்கிறது என்ன? இப்ப உனக்கு எல்லாமே தெரிஞ்சிருச்சு, நாங்க எல்லாமே சொல்லிட்டோம். இப்ப நீ என்ன செய்வேனா? தாமதிக்க வேண்டாம். இன்னைக்கு இல்லைங்க, நாளைக்கு எடுக்கிறேங்க, அடுத்த வருஷம் எடுக்கிறேங்க, என் பிறந்த நாளுக்கு ஞானஸ்தானம் எடுத்துக்கிறேன், இல்லை எங்க அப்பாவுக்கு கல்யாணம் ஆன ஞானஸ்தானம் எடுத்துக்கிறேன், இல்லை எங்க வீட்டுல ஒரு விசேஷம் வரும்போது ஞானஸ்தானம் எடுத்துக்கிறேன், இல்ல அந்த குறிப்பிட்ட பாஸ்டர் வந்தா நான் ஞானஸ்தானம் எடுத்துக்கிறேன். இப்படி எல்லாம் நம்ம என்ன செய்யணுமா? சாக்கு போக்கு சொல்ல கூடாது. வசனம் என்ன சொல்லுது பாருங்க, இப்பொழுது நீ தாமதிக்கிறது என்ன? ஏன் நீ லேட் பண்ற? ஏன் தாமதிக்கிற? நீ எழுந்து கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொண்டு ஞானஸ்தானம் பெற்று உன் பாவங்கள் போக கழுவப்படு என்றார். ஞானஸ்தானம் எடுக்கணுங்கிற மனசு வந்ததுன்னா உடனே என்ன செய்யக்கூடாது? அதை தள்ளிப்படவே கூடாது. நிறைய பேர் நினைக்கிறாங்க ஞானஸ்தானம் எடுத்துட்டா ஒரு பெரிய கல்யாணம் மாதிரி நாங்க விழாவா கொண்டாடுவோம், அதனால இப்ப எங்களுக்கு நேரம் இல்ல, இப்ப எங்கிட்ட காசு இல்ல, எங்கிட்ட இப்ப பணம் இல்ல, அதெல்லாம் வந்த பிறகு நாங்க என்ன செய்யறோம்? ஞானஸ்தானம் நாங்க எடுத்துக்கிறோம். இது ஆண்டவருடைய அழைப்பு. ஆண்டவருடைய அழைப்புக்கு நாம என்ன செய்யக்கூடாதான்? தடை சொல்லவே கூடாது. எப்ப நம்ம ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுத்து ஞானஸ்தானம் எடுக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் நமக்குள்ளார வருதோ உடனே என்ன செய்யணுமா? ஆண்டவருக்கு இந்த தன்னை ஒப்பு கொடுத்து ஞானமுழுக்கு பெற வேண்டும். ஞானஸ்தானம் ஏன் எடுக்கணும்? எப்படி எடுக்கணும்? ஞானஸ்தானம் எடுன்னு சொல்றாங்கல்ல, ஏன் ஞானஸ்தானம் எடுக்கணும்? அது எப்படி ஞானஸ்தானம் எடுக்கணும்? இங்க வருது பாருங்க, ரட்சிக்கப்படுவதற்கு ஞானஸ்தானம் எடுக்கணும். நம்ம முதலே பார்த்துட்டோம், வசனத்துல நானே உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டேன் எப்படி எடுக்கணும். விசுவாசம் உள்ளவனாகி ஞானஸ்தானம் பெற வேண்டும். எப்படி ஞானஸ்தானம் எடுக்கணுமா? எப்படி எடுக்கணுமா? விசுவாசம் உள்ளவனாகி. என்ன விசுவாசம்? அவர் உண்டென்றோம், அவர் நம்மை ரட்சிக்க வேண்டும், நாம விசுவாசித்து பிறகு என்ன செய்யணுமா? ஞானமுழுக்கு எடுக்க வேணும். வயசாச்சு, 12 வயசாச்சு, 18 வயசாச்சு, வாங்க வாங்க ஞானஸ்தானம் எடுக்கணும். நத்திங் டூயிங். கடவுளை அறிந்து முழுமையா சத்தியத்தை தெரிந்து இது தவறு இது சரி என்கிற ஞானத்தோட மனசு மாறி இனி எந்த தப்பு நான் செய்ய மாட்டேன், நான் உறுதியா இருக்கிறேன் அப்படிங்கிற நினப்பு வச்சு ஆண்டவருக்கு நம்ம ஒப்பு கொடுத்து என்ன செய்யணுமா? ஞானமுழுக்கு எடுக்க வேண்டும் என்று இங்க சொல்லப்பட்டு இருக்குது. மார்க் 16:16 நாம பார்க்கும்போது விசுவாசித்து ஞானஸ்தானம் எடு அப்படின்னு சொல்லப்பட்டு, அப்ப விசுவாசி அது உனக்கு என்ன இருக்குதுன்னாக்கா, அதை எடுத்தீங்கன்னா தயவுசெய்து நீங்களே வாசித்து பாருங்க. மார்க் 16:16 விசுவாசியாதவனே ஆக்கினைக்கு உள்ளாக தீர்க்கப்படுவான். அப்படி விசுவாசிக்காம ஞானமுழுக்கு எடுத்தீங்கன்னு சொன்னா என்னவா? ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படுவான்னு சொல்லிட்டு இங்க வசனம் சொல்லப்படுகிறது. சரி, இப்போ அடுத்த ஒரு காரியத்தை நாம இங்க பார்க்க போகிறோம். அது என்ன காரியம் அப்படின்னு சொன்னா, நீங்கள் விசுவாசிகளான போது பரிசுத்த ஆவியை பெற்றிருக்கலாம். நான் முதல்ல சொன்னேன் இல்லையா, ஜலத்தினாலும் ஆவியினாலும் ஞானஸ்தானம் எடுக்கிறோம். நாம எல்லாரும் எதனால எடுத்துருக்கிறோம்? ஜலத்தினால ஞானஸ்தானம் எடுத்தோம். இப்ப ஆவியினால ஞானஸ்தானம் எடுத்தோமா அப்படின்னா தெரியல, எடுக்கல, நமக்கு அது விளங்கல. இப்ப நாம அதை தெரிஞ்சு கொள்ள போகிறோம். நீங்கள் விசுவாசிகள் ஆன போது பரிசுத்த ஆவியை பெற்றிருக்கலாம். மத்தேயு 3:16 சொல்றாரு, இயேசு ஞானஸ்தானம் எடுத்தார் இல்லையா? இயேசு கிறிஸ்து ஞானஸ்தானம் எடுத்தார். அவர் ஜலத்துல இருந்து மேல ஏறி வரும்பொழுது ஒரு சத்தம் வந்துச்சு. என்ன சத்தம் வந்துச்சு? புறா வடிவுல
என்ன யாருக்கு ஞாபகம் இல்லையா? இயேசு கிறிஸ்து ஞானஸ்தானம் எடுத்த பொழுது அவர் கரை ஏறின உடனே வானம் திறக்கப்பட்டது. புறா வடியில ஆவியானவர், இவரே நேசகுமாரன், இவரை நான் பிரியமா இருக்கிறேன் அப்படின்னு சொல்லணும். அப்போ ஆவியானவர் அவர் மீது நிழலிட்டார். தேவ ஆவி புறாவை போல இறங்கி அவர் மேல் வருகிறதை கண்டார் அப்படின்னு சொல்லிட்டு அங்க வசனம் சொல்லுதா. தேவ ஆவி புறாவின் வடிவில தன் மீது இறங்குவதை இயேசு கண்டார் அப்படின்னு எங்க வசனத்துல நாம வாசிக்கிறோம். அப்போ 10:43 44 வசனத்தை வாசிங்கன்னா, நான் கொஞ்சம் வேகமா போறேன், அதை முடிக்கணும்ட்டு. உங்களுக்கு விளங்கலன்னா நேரம் இருக்கும்போது என்கிட்ட கூப்பிட்டு கேட்டுக்கலாம். 43 44 நீங்க வாசிக்கும் போது, வசத்தை கேட்டவர்கள் யாவர் மேலும் பரிசுத்த ஆவியானவர் இறங்கினார். அந்த இடத்துல அவங்க சத்தியத்தை போதிக்கிறாங்க. யாரெல்லாம் வசனத்தை கவனமா கேட்கிறாங்களோ அவர்களுக்குள்ளாக ஆவியானவர் என்ன செய்வாரா? கிரியை செய்வார். அதனாலதான் ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவர் கேட்க கடவுள்னு சொல்லி வெளிப்படுத்தல சொல்லப்பட்டு இருக்கிறது. எப்ப யாரு எங்க நின்று ஆலயத்துல பேசினாலும் அவர்களை மறைத்து யார்தான் பேசுறதா? ஆவியானவர் தான் பேசுகிறார். ஆவியானவர் அறிவுறுதல் சொல்லும் பொழுது காதுள்ளவன் என்னவா? நம்ம காதுகளை தீட்டி கவனமா அந்த பிரசங்கத்தை கேட்டு அதன்படி நம்ம வாழ்க்கையில வாழணும் அப்படிங்கறத ஆண்டவருடைய திட்டம். அதனால சொல்லாதீங்க, வாசிக்கும் போது வசனத்தை கேட்டவர்கள் யாவர் மேலும் பரிசுத்த ஆவியானவர் இறங்கினார், அதற்கேற்றபடி நடந்து கொண்டார்கள். அதுக்கேற்ற நடந்து கொண்டார்கள்னா என்ன அர்த்தம்? என்னது இது? பரிசுத்த ஆவியான் நமக்குள் வாசமாயிருக்கும் பொழுது நாம் பரிசுத்த ஆவிக்கு கீழ்ப்படிந்து அவருடைய சத்தத்திற்கு செவி சாய்த்து வசனத்துக்கு ஏற்றபடி நடந்து கொள்ள வேண்டும். ஆவியானவர் நமக்குள்ள பேசும்போது சத்தத்துக்கு உடனே என்ன செய்யணுமா? செவி சாய்க்கணும். சில நேரம் நம்ம ரோட்ல நடந்து போயிட்டே இருப்போம், நம்ம அறியாமையே ஆண்டவர் நம்ம நினைச்ச ஒரு பக்கம் கொண்டு போற ஒரு வண்டி எங்கேயாவது மோதி நிற்கும். நம்ம நினைப்போம், ஐயோ நல்ல வேலை நான் இந்த பக்கம் வந்துட்டேன், அங்க போயிருந்தா எனக்கு ஆபத்து வந்திருக்கும், ஆண்டவர் தான் என்னைய தப்பு வைத்தார். சரி, ஒரு தவறான இடங்கள்ல 4 பேர் சண்டை போட்டுக்கிறாங்க, வாலிப பிள்ளைகள் ஒரு தவறான காரியங்கள் செய்யறாங்க, அங்க போய் ஒரு வாலிப பிள்ளை நிக்கிறா. அப்ப அந்த உள்ளத்துல ஆண்டவர் என்ன பேசுவார்? ஆவியானவர், நீ நிக்கிற இடம் சரியில்லை, உடனே என்ன செய்யணும்? அந்த இடத்த விட்டு நீ தூர போயிடும். இவன் நாமளே ஏதாவது ஒரு தவறான காரியம் நடக்கிறது நாம இருக்கிறோம், இல்ல நம்ம ஒரு தவறா பேசுறோம், நம்முடைய சிந்தனைகளை ஏதோ ஒரு குறுக்கடு புத்தி வரும், யாரையாவது கெடுக்கணும், என்ன மாதிரி பழி சொல்லணும், ஒரு பழி சுமத்தணும், வீணான பழி சுமத்தணும், அவங்களை அசிங்கப்படுத்தணும், என்னதான் வரும் மனசுக்குள்ளாரு. ஏன்னா மனுஷன் தானே, மனம் ஒரு குரங்கு, ஏதாவது ஒரு தீயது பண்ணணும் அவங்களுக்கு அப்படிங்கிற எண்ணம் நமக்குள்ள வரும். அப்ப ஆவியான என்ன செய்வாரு? உணர்த்துறார், நீ செய்யறது தப்பு, இதை நீ செய்யக்கூடாது. அப்ப நம்ம உடனே என்ன செய்யணுமா? அதை விட்டு விலகணும். அதுதான் ஆவியானுடைய சத்தத்துக்கு நாம செவி சாய்த்தல் என்று பொருள். வசனத்தை படிக்கிறோம், நம்ம வேதாகமத்தை படிக்காத பின்னால வருது, நான் திரும்ப சொல்றேன் உங்களுக்கு. வேதாகமத்தை படிக்கும் போது அந்த வசனங்கள் நம்முடைய உள்ளத்துல என்ன செய்யணுமா? கிரியை செய்ய வேண்டும். அந்த வசனத்துக்கு தகுந்த மாதிரி நான் நடந்துக்கிறேன்னா அப்படின்னு நாம என்ன செய்யணுமா? பார்க்கணும். இந்த வசனம் எனக்கு இல்ல, இது அவங்களுக்கு தான், அவங்கதான் இந்த தப்பு பண்றாங்க, இது அவங்களுக்கு தான், இது எனக்கு இல்ல, அப்படி கிடையாது. அந்த வசனம் எனக்கு என்ன சொல்லுது, அதன் மூலமா நான் என்ன அறிவுரைய பெற்றுக்கொள்ளுகிறேன், ஆவியானவர் அந்த வசனத்தை மூலமா என்கிட்ட என்ன பேசுறாரு, என் வாழ்க்கையில நான் எதை மாற்றணும் அப்படிங்கிறத நாம என்ன செய்யணுமா? அந்த வசனங்கள் மூலமாக நாம தெரிந்து கொள்ள வேணும். ஆகினால வசனத்துக்கு செவி சாய்த்து அதுக்கு ஏற்றபடி நடந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னார். நம்ம ஆவியினால பிறக்கணும். யோவான் 3:5 வசனத்தை பார்த்தீங்கன்னா, ஜலத்தினால ஆவியினால பிறக்காவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டான். இப்ப ஜலத்தினாலன்னா ஞானஸ்தானம் சொல்லணும், ஆவியினாலன்னா பரிசுத்த ஆவியானவரை நாம பெற்றுக்கொள்ள வேண்டும். எப்படி பெற்றுக்கொள்ள முடியும்? நாம் நம்ம முழுவதுமாக ஆண்டவருக்கு அங்கீகரித்து வசனங்கள் சொல்லும் போது அந்த வசனங்கள் நம்முடைய உள்ளத்துல கிரியை செய்யற அளவுக்கு நம்ம என்ன செய்யணுமா? ஆண்டவருக்கு ஒப்பு கொடுக்கும் பொழுது மாத்திரமே நாம எங்க போக முடியுமா? பரலோக ராஜ்யத்துக்கு போக முடியும் என்று இங்க வசனம் சொல்லுகிறது. மார்க் 1:8 யோவான் சொல்கிறார், என்ன சொல்றாரு பாருங்க, நான் ஜலத்தினால் உங்களுக்கு ஞானஸ்தானம் கொடுத்தேன், அவரோன்னா யாரு? அவரோன்னா இங்க யாரு? இயேசுவானவர் பரிசுத்த ஆவியினாலே உங்களுக்கு ஞானஸ்தானம் கொடுப்பார் என்று பிரசங்கித்தார். பரிசுத்த ஆவியினால இயேசு கிறிஸ்து ஞானஸ்தானம் கொடுப்பார் என்று என்ன செய்யறாரா? யோவான் பிரசங்கம் செய்கிறார். நம்மை ஆயத்தப்படுத்துகிறவர் தேவன் தானா. நம்ம ஞானம் முழுக்க எடுக்கிறதுக்கும் ஆவியானவரை பெற்றுக்கொள்வதற்கும் நம்ம யார் ஆயத்தம் பண்றாங்களா?
தேவன் தான் ஆயத்தம் பண்ணுகிறார். 1 கொரிந்தியர் 5வது அதிகாரம் 5வது வசனத்தை நீங்க எடுத்தீங்கன்னு சொன்னா, அதற்கு நம்மை ஆயத்தப்படுத்துகிறவர் தேவனே. யாருதான் நம்ம ஆயத்தப்படுத்துறாங்களா? தேவன் தான் நம்மை ஆயத்தப்படுத்துகிறார். அவருடைய சன்னிதானத்துல வரணும் அப்படின்னு அவர் விருப்பப்படுற ஒவ்வொருவரையும் அவருடைய செய்யறாராம். நம்மோட கூட பேசி நம்மை அவர் ஆயத்தம் படுத்துகிறார் என்று நாம பார்க்கிறோம். மத்தேயு 3வது அதிகாரம் 11வது வசனத்தை வாசிச்சீங்கன்னா, அவர் பரிசுத்த ஆவியினால அக்கினியினாலும் உங்களுக்கு ஞானஸ்தானம் கொடுப்பார். முதல்ல பார்த்தோம் ஜலத்தினாலையும் ஆவியினாலும். இப்ப இங்க என்ன பாக்குறோம்? அக்னியினால உங்களுக்கு ஞானஸ்தானம் கொடுப்பார். சரி, அக்னினா என்னது? ஜலம்னா என்னன்னு பார்த்தோம், ஆவினா என்னன்னு பார்த்தோம். அக்னினா என்னது? இப்ப நம்ம அதை பார்க்க போறோம். எபிரேயர் 12:29. நம்முடைய தேவன் பட்சிக்கிற அக்னியாய் இருக்கிறார். அக்னினா யார் இப்போ? தேவன். நம்முடைய தேவன் பட்சிக்கிற அக்னியாய் இருக்கிறார் அப்படின்னு சொல்லி இங்க வேதம் சொல்லுகிறது. அக்னி இன்னொரு இடத்துல நம்ம அக்னியை பாக்குறோம். மோசே போறாரு, நடந்து போறாரு மலைக்கு மேல. அங்க என்ன எரியுது பாக்குறாரு? முள் செடி எரியுது. அந்த முள் செடி நடுவுல யார் இருக்கிறதா? தேவன் பேச மோசே மோசேன்னு சொல்லி கூப்பிடுறாரு. நீ நிக்கிற இடம் பரிசுமான இடம், பாதரட்சி கழட்டி போடு அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொன்ன. அப்போ அக்னி அப்படின்னா அது தேவன் அப்படிங்கிறத இங்க வசனங்கள் நமக்கு சொல்லுது. எனவே நாம் ஞானம் முழுக்க பெறும் பொழுது இயேசுவின் மூலமாய், ஆவியானவர் மூலமாய், அக்கினி ஆகிய தேவன் மூலமாய் ஞானஸ்தானம் நாம பெற வேண்டும். அப்பொழுது ஆவியானவர் நமக்குள்ள என்ன செய்வாரா? கிரியை செய்வார். ஞானஸ்தானம் பெறும்போது 3 பேருக்கும் அங்க பங்கு உண்டு. யாருக்கெல்லாம் பங்கு உண்டு? கிறிஸ்துக்கு பங்கு உண்டு, ஆவியானவருக்கு, பரிசுத்த ஆவியானவருக்கு பங்கு உண்டு, தேவனுக்கும் அங்க பங்கு இருக்கு. அதனாலதான் ஜலத்தினாலும் ஆவியினாலும் அக்னியினாலும் நீங்க ஞானஸ்தானம் பெற வேண்டும் அப்படின்னு சொல்லிங்க வசனம் சொல்லுகிறது. இப்ப ஞானஸ்தானம் எடுத்தாச்சு. இப்ப என்ன பண்ண போறோம் அப்படின்னு சொன்னா, ஜெபம் பண்ணணும். எப்படி ஜெபம் பண்றது? ஜெபம் எப்படி பண்றோமா? காலையில ஒரு ஜெபம், ராத்திரிக்கு ஒரு ஜெபம். ஆண்டவரே என் வேலையை ஆசைப்படும் பண்ணணும், இல்லைன்னா இல்ல அவசரத்துல இருந்து ஆண்டவரே என்னை மன்னிச்சுக்கோ அப்படின்ட்டு வேலையில மும்மரத்துல எந்திரிச்சு ஓடிடும். உண்மைதானே? ஆண்டவரை நோக்கி நம்ம செய்யல, சரியான படி ஜெபிக்கிறது இல்லை. காலையில ஜெபிக்கிறோம், இல்லைன்னா மாலையில ஜெபிப்போமா, அல்லது ஜெபிப்பதே கிடையாது. ஒரு உதாரணம் சொல்லணும்னா, ஒரு ஹாஸ்டல்ல ஒரு பையன் கொண்டு போய் சேர்த்து விட்டாங்க படிக்கிறதுக்காக. அந்த பையன் டெய்லி ஜெபம் பண்ணணும். இந்த ஹாஸ்டல்ல எல்லாருக்கும் ஒரு கட்டுத்திட்டம். என்னது? எல்லாரும் ஜெபம் பண்ணாம படுத்து தூங்கக்கூடாது. இந்த பையன் என்ன பண்ணணும்? ஒரு பேப்பர் எடுத்து அவன் என்ன ஜெபம் பண்ணணுமோ அது பேப்பர்ல என்ன செஞ்சுட்டான்? எழுதிட்டான். பேப்பர்ல எழுதிட்டு அந்த கட்டில் இருக்கும் இல்லையா, அவன் படுக்கிற கட்டில், அந்த தலைமட்டில் செவத்துல அந்த பேப்பர் என்ன செஞ்சுட்டான்? ஒட்டி வச்சுட்டான். பேப்பர் ஒட்டிட்டு வந்த உடனே விளையாடிட்டு ரொம்ப வேகமா டயர்ட் ஆயிடும்ல படுக்கும்போது ஆண்டவரே நான் பேப்பர்ல எழுதி வச்சு நீ வாசித்து, ஆண்டவரே எனக்கு ரொம்ப டயர்டாது, நான் படுப்பேன். எப்படி ஜெபம்? ஆண்டவரே வாசித்துக்கோ, எனக்கு ரொம்ப டயர்டா இருக்குது. இன்னைக்கு நாம எப்படி இருக்கிறோம்னா அப்படிதான் இருக்கிறோம். எப்படி? ஆண்டவரே என் மனசு உள்ளதெல்லாம் உனக்கு தெரியும்பா, என்னை பத்தி உனக்கு எல்லாம் தெரியும்பா, என்னால முடியலப்பா, நான் படுத்துக்கிறேன்ப்பா. என்ன செய்யறோம்? ஆமாவா? ஆமா. காலையில எந்திரிக்கும் போது நான் காலையில எழுந்து என் பிள்ளைகளுக்கெல்லாம் சாப்பாடு கட்டணும், வேலைக்கு போகணும், டைம் ஆச்சு, டியூட்டிக்கு போகணும், எனக்கு ஜெபம் பண்ண நேரம் இல்லை ஏசப்பா, என் கஷ்டம் தான் உனக்கு தெரியும் ஏசப்பா, எனக்கு ஜெபம் பண்ண நேரம் இல்லை, என்னை மன்னிச்சிரு ஏசப்பா. ஆண்டவன் என்ன செய்யணுமா? அப்படி மன்னிப்பு. அப்படி இல்லாதபடிக்கு நாம எப்படி செய்யணுமா? இடைவிடாம நாம ஜெபம் பண்ணணுமா? எப்படின்னா நாம ஜெபம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நாம இங்க பார்க்க போறோம். சங்கீதக்காரன் சொல்றாரு, அந்தி சந்தி மத்தியான வேலைகளில ஜெபம் பண்ணுங்க. காலையிலயும் மத்தியானமும் மாலையிலயும் ஜெபம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்க சங்கீதக்காரர் நமக்கு சொல்லுகிறாரு. அதுக்கூட எப்படியா? தியானம் பண்ணி ஜெபம் பண்ணணுமா? என்ன பண்ணணுமா? தியானம்னா என்னன்னு தெரியுமா? நான் அதுக்கு ஒரு பிரசங்கம் உங்களுக்கு தனியா சொல்றேன். தியானம் பண்ணி ஜெபம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்க சொல்லப்பட்டிருக்குது. 1 தெசலோனிக்கேயர் 5வது அதிகாரம் 17வது வசனத்தை பாத்தீங்கன்னா, இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள் என்று சொல்ற. எப்படி இடைவிடாமல் ஜெபம் பண்ணும்போது? எப்படி இடைவிடாமல் எப்படி ஜெபம் பண்ணணும்? சாதனா பள்ளி ஸ்கூல் போகணும், படிக்கணும், ஹோம்ஒர்க் பண்ணணும், வேலை செய்யணும், குளிக்கணும், சாப்பிடணும், பஸ் ஏறணும், அல்லது சைக்கிள்ல போகணும், அல்லது ஆட்டோல போகணும், ஸ்கூலுக்கு போகணும், மிஸ்ஸை பார்க்கணும், இல்லை ஆஃபீஸ் போறவங்களாம் முதலாளிக்காக அடிச்சு பிடிச்சி பஸ் ஏறி ஓடணும். இதெல்லாம் எங்கிருந்து இடைவிடாமல் ஜெபம் பண்றது? எப்படி ஜெபம் பண்றது?
இவர் என்ன இடைவிடாம ஜெபம் பண்ணுங்க சொல்லிட்டாரு. அது எப்படி கஷ்டமான காரியம் இல்ல, அது சீக்கிரமா நம்ம ஏத்துக்கொள்ள முடியற காரியம் இல்ல. ஆனா இங்க சொல்றாரு, நீங்க இடைவிடாம ஜெபம் பண்ணுங்கள். எப்படி ஜெபம் பண்ணணுமா இடைவிடாம? ஒரு உதாரணம் சொல்றேன். இப்போ நம்ம குழந்தைய ஒருத்தர் தூக்கிட்டு போற, ஒரு குழந்தைக்கு ரொம்ப சிக்காயிடுச்சு, ரொம்ப சிக்கு, உயிருக்கு போராடுது. ஒரு அம்மா வந்து அந்த குழந்தைய தூக்கிட்டு போறாங்க. அப்ப அந்த அம்மா ஒரு ஜெபம் பண்றாங்களாம். எப்படி? ரூம்குள்ள போய் முட்டி போட்டு பொதுவா நிதானமா பொறுமையா ஜெபம் பண்ணுவாங்களா? எப்படி ஜெபம் பண்ணுவாங்க? தூக்கி போட்டுட்டு ஓடிக்கிட்டு நடந்துக்கிட்டே என்ன செய்வாங்களா? ஏசப்பா என் பிள்ளை எப்படியாவது காப்பாத்துரு. ஒரு செகண்ட் கூட விடாம அவங்க உள்ளத்துல என்ன செய்வாங்களா? அப்ப போய் முட்டி போட்டு பொறுமையான என்ன செய்ய மாட்டாங்களா? ஜெபம் பண்ண மாட்டாங்க. நீங்க என்ன வேலை செய்தாலும் உங்க உள்ளம் யார்கிட்ட இருக்கணுமா? ஆண்டவர்கிட்ட பேசிக்கிட்டே இருக்கணுமா? நீங்க ஆண்டவரோட பேசிக்கிட்டே இருந்தீங்கன்னா சாத்தானே செய்ய மாட்டான், நான் குறுக்க வரவே முடியாது. ஆல்ரெடி இட்ஸ் ஆக்கிபைடு இல்ல. நம்ம மனசு யார் இருக்கிறாங்க? ஏசப்பா இருக்கிறாரு. நம்ம யாருக்கு பேசிட்டு இருக்கிறோம்? அவர்கிட்ட பேசிட்டே இருக்கும். அப்ப இடையில ஒருத்தன் வர முடியுமா? நிச்சயமா அவனுக்கு இடமே கிடையாது, அவன் வரவே மாட்டான். அப்ப நம்ம சோதனைக்கு உட்படாம இருக்கணும். நமக்குள்ள சாத்தான் சோதனை கொண்டு வரக்கூடாது, நம்ம தீய காரியங்களுக்கு ஈடுபடக்கூடாது, நம்ம மனசை பாதுகாத்துக்கணும் அப்படின்னு சொன்னா நம்ம என்ன செய்யணுமா? இடைவிடாம ஜெபம் பண்ணணும். எப்படி ஜெபம் பண்ணணுமா? ஒவ்வொரு நிமிஷம் நீ என்ன வேலைன்னா செய், ஆனா உள்ள எங்க இருக்கணுமா? ஆண்டவர். நீ பஸ்ல போறியா? ஆண்டவரே நான் பஸ் பிரயாணத்துல போறேன், என்ன பத்திரமா கொண்டு போய் சேர்த்துறான்னு. படிக்க முன்னால ஆண்டவரே நான் படிக்க போறேன், ஞாபகத்தை தாரோம், வேலை செய்யுங்களா ஆண்டவரே, இந்த வேலையை நான் பொறுப்பா என் முதலாளிக்கு உண்மை ஒத்தமா நான் வேலை செய்யணும் ஆண்டவரே. ஜெபம் பண்ணுங்க. நீர் என்னை விட்டு போய்விடாது ஆண்டவர், நீர் என்னோட இரும், என்னோட நடம், என்னுடைய பாதையை செவைப்படுத்தும், என்னை கைவிடாதீரோ ஆண்டவரே. ஒவ்வொரு நிமிஷமும் நீங்க என்ன செய்யணுமா? உள்ளத்துல ஆண்டவரை நோக்கி ஜெபம் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அப்படி பண்ணும் பொழுது நாம எந்த தவறுமே செய்ய மாட்டோம். நமக்கு சாத்தான் வர்றதுக்கு பயந்து நடுங்குவான், கிட்டக்க வரவே மாட்டான் சாத்தான். எப்படி வருவான்? நமக்குள்ள யார் இருக்கிறது? ஏசப்பா இருக்கிற. நம்ம பேசிட்டே இருக்கணும் அவர்கிட்ட. ஆனா நாம என்ன செய்ய மாட்டானா? நம்ம கிட்ட வர்றதுக்கு பயப்படுவான். ஒவ்வொரு நிமிஷமும் நீங்க என்ன செய்யணுமா? ஜெபம் பண்ணணும். அதுதான் இடைவிடாம நீங்க ஜெபம் பண்றது. எல்லா காரியத்துக்காகவும் ஆண்டவர்கிட்ட நீங்க என்னெல்லாம் பேசணும்னு நினைக்கிறீங்க? ஒரு ஃப்ரெண்டு நம்ம கூட நடந்து வந்தா அந்த ஃப்ரெண்டு கிட்ட எப்படி நம்ம நடந்த காரியங்கள் எல்லாம் ஷேர் பண்ணி போவோம், அதே மாதிரி ஆண்டவர்கிட்ட நம்முடைய காரியங்கள் எல்லாத்தையும் அவர்கிட்ட பேசணுமா? எனக்கு தெரிஞ்ச ஒரு ஆசிரியர் இருந்தாங்க. அந்த டீச்சர் வந்து சாயந்தரம் ஸ்கூல் முடிச்சுட்டு போன உடனே அவங்க சொன்னாங்க, இட்ஸ் மை ப்ரேயர் டைம், அப்ப என்னை யாரும் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. என்ன அப்போ போய் ப்ரே பண்றீங்கன்னு கேட்டேன். ஸ்கூல்ல இன்னைக்கு என்னெல்லாம் நடந்துச்சோ அது எல்லாத்தையும் நான் போய் என்ன செய்வேன்? ஆண்டவர்கிட்ட சொல்லிடுவேன். இன்னைக்கு காலையில இருந்து சாயந்தரம் வரைக்கும் எனக்கு என்னெல்லாம் நடந்ததோ, நான் என்னெல்லாம் பண்ணணும், அதை நான் யார்கிட்ட சொல்லுவேன்? ஏசப்பா கிட்ட. பொதுவா நம்ம எல்லாம் வந்து காலையில இருந்து சாயங்காலம் நடந்தது போய் ஹஸ்பண்ட்கிட்ட சொல்லுவோம் இல்லையா, வீட்டுக்காரர்கிட்ட சொல்லுவோம், அல்லது பிள்ளைகிட்ட சொல்லுவோம். ஆனா இவங்க யார்கிட்ட சொன்னாங்களா? ஏசப்பா கிட்ட சொன்னாங்க. அப்படி ஒரு வாழ்க்கை நம்ம வாழ்ந்தோம் சொன்னா நிச்சயமா சாதாரண செய்ய மாட்டானா? நம்ம கிட்ட வரவே மாட்டான். இடைவிடாமல் ஜெபம் பண்ணணும். நம்ம கண்ணீரோட, நீங்க கண்ணீரோட ஜெபம் பண்ணுங்க. அந்த ஜெபத்துக்கு வல்லமை உண்டு. அந்த கண்ணீரோட ஜெபத்தை ஆண்டவர் என்ன செய்வாரா? விண்ணப்பத்தை கேட்கிறவரே கண்ணீரை காண்கிறவர். கண்ணீரோட நீங்க எந்த காரியத்துக்காக ஜெபம் பண்ணீங்கன்னா அந்த காரியத்தை ஆண்டவர் கேட்பாரு, அதுக்கான விடுதலை தருவாரு, அதுக்கான பதில் உடனே நமக்கு கிடைக்கும். ஆகினால அப்படி நீங்க ஜெபம் பண்ணுங்க. நீங்க தனிமையா இருக்கும்போது ஜெபம் பண்ணுங்க. உபவாசம் பண்ணி ஜெபனம். உபவாசம் நிறைய பேரு சாப்பிடாம இருக்கிறேன் ஊரெல்லாம் சொல்லிட்டேன். அப்படி கிடையாது. உபவாசத்தை என்ன செய்யணுமா? அந்த நேரத்துல ஆண்டவரோட கூட ஜெபம் பண்ணும். அது ரொம்ப வல்லமையான ஒரு ஜெபம். நம்ம கிட்ட சாத்தான் வரவே மாட்டான். நீங்க உபவாசம் இந்த ஜெபம் பண்ணீங்கன்னு சொன்னா நம்ம வாசல்கிட்ட கூட சாத்தான் வர முடியாது. எத்தனை பேரை எவன் எதிர்த்து நின்னாலும் ஆண்டவர் என்ன செய்வாராம்? எதிர்த்து போரிடுவார். நம்ம பக்கம் யார் நிற்பாராம்? ஆண்டவர் நம்மோடு கூட நிற்பார். அந்த உபவாச ஜெபத்துக்கு வல்லமை அதிகம் உண்டாக நீங்க உபவாசம் இருந்து ஜெபம். இன்னும் ஒரு சிலர் என்ன செய்யறாங்கன்னா நிறைய பேர் சேர்ந்து ஜெபம் பண்ணுவாங்க. எங்களுக்கு வந்து ஒரு உண்மையான சம்பவம் எங்க பள்ளிக்கூடத்துல நடந்தது. இந்த பள்ளிக்கூடத்துல வந்து ஒரு ஃபீஸ் பிரச்சனை உங்க எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். பெரிய பிரச்சனை பள்ளிக்கூடத்துல. ஃபீஸுக்காக என்ன பண்ணணும்னு தெரியல, பிரின்சிபாலுக்கு என்ன பண்ணணும்னு தெரியல, எங்களுக்கு என்ன பண்ணணும்னு தெரியல. கவர்மெண்ட்ல வந்து ஃபீஸ் திடீர்னு குறைச்சிட்டாங்க. பேரண்ட்ஸ் எல்லாம் வந்து சண்டை போடுறாங்க. அப்படி ஒரு பெரிய பிரச்சனை. அதை யாராலையும் சால்வ் பண்ண முடியாத ஒரு இக்கட்டான ஒரு சூழ்நிலை. அப்போ நாங்க கொஞ்சம் பேர் டீச்சர்ஸ் நாங்க என்ன செய்தோம்னா, இப்படி இடைவிடாமல் ஜெபம் பண்ணணும்னு சொல்றாங்கல்ல, அப்ப நம்மளும் சேர்ந்து என்ன செய்யலாம்? இப்படி ஒரு ஜெபம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி செயின் ப்ரேயர். செயின் ப்ரேயர்னா சங்கிலி ஜெபம் அப்படின்னு சொல்லுவாங்க. சங்கிலி ஜெபம்னா என்ன அர்த்தம்னா,
அவங்கவுங்க வீடுகள்னா அவங்கவுங்க இருப்போம். நம்ம எங்கேயுமே போக வேண்டியதே இல்லை. ஒரு குறிப்பிட்ட நேரம் ஒதுக்கி தர வேண்டியது. இப்ப எனக்கு ஒரு 10 மணி சொன்னாங்கன்னா நான் 10 மணில இருந்து 10:30 மணிக்கு நான் என்ன செய்யணும்? ஜெபம் பண்ணணும். 10:30 மணிக்கு எனக்கு அடுத்து யார் ஜெபம் பண்ணணுமோ அவங்களுக்கு நான் ஃபோன் பண்ணி மிஸ் கால் கொடுத்தேன்னா அவங்க என்ன செய்வாங்களாம்? 10:30 மணில இருந்து 11 மணி வரைக்கும் அவங்க அந்த குறிப்பிட்ட காரியத்துக்காக ஜெபம் பண்ணுவாங்க. திரும்ப அவங்க இன்னொரு டீச்சருக்கு மிஸ் கால் கொடுத்தாங்கன்னா அவங்க என்ன செய்வாங்களாம்? 11 மணில இருந்து 11:30 வரைக்கும் அவங்க ஜெபம். அப்போ இந்த செயின் ப்ரேயர் சொல்லுவாங்க பாத்தீங்களா, சங்கிலி ஜெபம். தொடர்ந்து நாங்க அப்படி ஜெபம் பண்ணதுல உண்மையாவே தேவன் எங்களுக்கு வெற்றிய கொடுத்தாரு. அந்த பிரச்சனை எப்படி போச்சுன்னு தெரியாத அளவுக்கு ஆண்டவர் என்ன செய்தாரா? வெற்றியை கொடுத்து பள்ளிக்கு சமாதானத்தை கொடுத்து நல்ல முறையில நடக்க ஆண்டவர் உதவி சார். அதே மாதிரி நம்ம வாழ்க்கையிலும் நாம என்ன செய்யலாம்? அந்த மாதிரி நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கூட நீங்க சேர்ந்துக்கிட்டு நம்ம ஜெபம் பண்ணலாம். ஊர் கதையெல்லாம் பேசுறீங்க, டிவியை பத்தி பேசுறீங்க, அடுத்தவளை பத்தி பேசுறோம், மற்றவங்களை பத்தி குறை சொல்றோம், இதெல்லாம் இல்லாதபடிக்கு நம்ம ஒரு எண்ணத்தை வச்சுட்டு ஒரு காரியத்துக்காக நம்ம ஜெபம் பண்ண போறோம். உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு டைம் சொல்லிட்டு இந்த நேரத்துக்கு நான் ஜெபம் பண்றேன், இதுக்கப்புறம் நீ ஜெபம் பண்ண, இப்படி நாம என்ன செய்யலாமா? பகிர்ந்து கொண்டு ஜெபம் செய்யலாம். நம்முடைய வாழ்க்கை சிறப்பாக அமையும். அப்போஸ்தலர் 4:31 அவர்கள் ஜெபம் பண்ணும் போது அவர்கள் கூடி இருந்த இடம் அசைந்தது. ஜெபத்துக்கு பயங்கரமான வல்லமை. ஜெபம் பரலோகத்தை திறக்கக்கூடிய ஒரு சாவி. பரலோகத்தையும் திறக்கிற சக்தி யார் கையில இருக்குதா? நம்ம கிட்டதான் இருக்குது. அதுக்கு சாவி என்னதான்? ஜெபம். உங்களுக்கு என்ன வேணும்னாலும் கிடைக்கும். ஆனா நீங்க என்ன செய்யணுமா? கேட்கணும் ஆண்டவர்கிட்ட. அதுக்கு தகுந்த மாதிரி சாவின்னா என்ன? பொருத்தமான சாவி போடணும். அதுவும் உங்க வீட்டு பூட்டு திறக்கணும் அப்படின்னா வேற யார் வீட்டு சாவியை போட்டீங்கன்னா திறக்குமா? நம்ம சாவியை போட்டதான் அது திறக்கும். அப்போ பொருத்தமான ஜெபம், ஆண்டவருக்கு விருப்பமான ஒரு ஜெபம் செய்யும் பொழுது நிச்சயமா தேவன் நமக்கு ஆசீர்வாதத்தை தர அவர் வல்லவராய் இருக்கிறார். அடுத்து நம்ம என்ன பண்ண போறோம்னு சொன்னா ஒரு கேள்வி. கடைசியா ஒரு 2 கேள்வி வருது. வேதம் வாசித்தீர்களா? என்னதான்? வேதம் வாசித்தீர்களா? இன்னைக்கு எத்தனை பேர் பைபிள் வாசிங்க? கைத்துக்கு பார்க்கணும். யாருமே வாசிக்க. நம்ம உலகத்துல வாழும்போது உலகத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்குறோமே தவிர யாருக்கு முக்கியத்துவம் கொடுக்கல? ஆண்டவருக்கு முக்கியத்துவம் கொடுக்கவே. அப்ப எப்படி நம்ம வாழ்க்கையில ஆசீர்வாதம் வரும்? கண்டிப்பா நம்ம என்ன செய்யணுமா? வேதம் வாசிக்க வேணும். வேதம் ஏன் வாசிக்கணும்? ஆண்டவர் எது மூலமா தான் நம்மகிட்ட பேசுவாரா? எது மூலமா பேசுவாரா? வேதாகமத்தின் மூலமாக பேசுறார். உங்களுக்கு ஒரு உதாரணம் சொல்ல, நிறைய வசனங்கள் இருக்குது, ஆனா நான் ஒரு உதாரணம் சொல்லி முடிக்கிறேன், என் நேரம் வந்துட்டதுனால. இப்ப ஒரு அமெரிக்காவுக்கு உங்களுக்கு விருப்பமானவர், உங்க கணவரோ இல்ல உங்க அப்பாவோ அம்மாவோ யாரோ அமெரிக்காவுக்கு போயிட்டாங்க. இப்ப அங்க இருந்து என்ன வரும்னு நினைக்கிறோம்? இப்போ போன் வரும்னு நினைக்கிறோம். இப்பெல்லாம் போன். அப்பெல்லாம் என்ன வரும் தெரியுமா? கடிதம் எழுதுவாங்க. அந்த காலத்துல எல்லாம் என்ன கிடையாது? போன் கிடையாது, கடிதம் தான் எழுதுவாங்க. அந்த போஸ்ட் பண்ணி எப்ப வருவாரு என்ன செய்யறது? காத்துக்கிட்டே இருக்கு. அந்த லெட்டர் வந்த உடனே பிரிச்சுட்டு உடனே படிக்கிறோம். அது கொஞ்சம் கூட தாமதிக்கவே மாட்டோம். உடனே பிரிக்கணும், உடனே அதுல என்ன இருக்குதுன்னு நம்ம படிக்கிறோம். ஏன்? எனக்கு அன்பானவர் எழுதியிருக்காங்க, எங்க அம்மா எழுதுறாங்க, எங்க அப்பா எழுதுறாங்க, இல்ல எங்க வீட்டுக்காரு எழுதினாரு, அதை நான் படிக்கணும், எனக்குன்னு என்ன எழுதியிருக்காரு தெரியலையே, அது படிக்கணும் அப்படின்னு நம்ம என்ன செய்யறோமா? ரொம்ப அவசரமா ஆவேசமா அதை படிக்கணும்னு நினைக்கிறோம். அதே போல ஆண்டவர் நமக்கு எழுதி கொடுத்த ஒரு நல்ல கடிதம், அன்பின் கடிதம். இதன் மூலமா தான் ஆண்டவர் நம்ம கிட்ட பேசுறாரு. வேதாகமத்தின் மூலமா தான் நமக்கு நல்ல ஆலோசனைகளை கொடுக்கிறாரு. வேதாகமத்தை நம்ம வாசிக்கலன்னு சொன்னா நம்ம குருடருக்கு சமம். அவங்க எப்படி கண்ணு தெரியாம அலையிறாங்களோ அதே போல நம்ம வேதம் வாசிக்கலன்னா நம்முடைய வாழ்க்கையில நம்ம குருட்டுத்தனத்துலதான் அலையணும். நீங்க என்ன ஜெபம் பண்ணாலும் சரி, வேதம் வாசிக்காம நிச்சயமா இருக்கவே கூடாது. ஏன் வேதம் வாசிக்கணும் அப்படின்னு சொன்னாங்க பாருங்க. வேதம் நம் வாழ்க்கையின் வழிகாட்டி, தேவனை வெளிப்படுத்தி காட்டுகிறது. அவர் நம்மோடு பேசுவதற்காக எழுதிய ஒரு அன்பின் கடிதம். பரிசுத்த வாழ்க்கை வாழ பயிற்சி கொடுக்கிறது இந்த வேதாகமம். நாம ஒரு பரிசுமா வாழ்றதுக்கு ஒரு ட்ரைனிங் கொடுக்கறது இதுதானா? வேதாகமம் தான். வேதாகமத்தை வாசிக்கும் பொழுது அதிக ஞானம் நமக்கு கிடைக்கும். எஸ்ரா சொல்றாரு, கர்த்தருடைய வேதத்தை ஆராயவும் அதன்படி செய்யணுமா? ஆராய்ச்சி செய்யணுமா? வேதாகமத்தை ஆராய்ந்து அதன்படி நாம செய்யணும். சங்கீதக்காரர், வேதத்துல பிரியமா இருக்கிற மனுஷன் பாக்கியவான். வேதாகமத்தை எப்படி இருக்கணுமா? எப்ப எப்ப வாசிக்கணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப பிரியமா இருக்கணுமா? ஒரு உதாரணம் சொல்ல, நானு இப்ப எக்ஸாம் எல்லாரும் எழுதிட்டு இருக்கிறாங்க. அந்த எக்ஸாம் எழுதுற பிள்ளைங்க 10th 12th 11th படிக்கிற பசங்களுக்கெல்லாம் அந்த அனுபவம் இருக்கும்.
கண்ணு மூடனா என்னதான் வரும்? அந்த எக்ஸாம் பயம் வரும். இருக்கா? கண்ணு மூடினா எப்போ படிக்க போறோம், புக்கு மூடிட்டோமே, படிக்கணும் படிக்கணும், எப்போ பொழுது விடியோ படிக்கணும் படிக்கணும் அப்படின்னு ஒரு உடனே கண்ணு தொடச்சிட்டு எழுந்திரிச்சு உடனே போய் புக்கு வச்சு படிப்போம். ஏன்? அதுல வெற்றி பெறணும். இந்த மாதிரி ஒரு வாஞ்ச எதை படிக்கணுமா? வேதாகமத்தை படிக்கணும். வேதாகமத்துல ஒரு குறிக்கோள் வச்சுக்கிட்டு எந்தெந்த அதிகாரம் என்னன்னைக்கு படிக்கணும், எந்தெந்த புஸ்தகம் உங்களுக்கு விருப்பமானதெல்லாம் நீங்க என்ன செய்யணுமா? படிக்கணும் அப்படி சொல்லிட்டீங்க, சொல்லப்பட்டு இருக்கிறது. கடைசியா ஆத்ம ஆதாயம் செய்யறாரு ஆண்டவர். நீ ஆத்ம ஆதாயம் செய்தாயா? ஆண்டவருக்கு நம்ம செய்யற இன்னொரு ஒரு பெரிய பரிசு. ஆண்டவரை நாம சந்திக்க போகும் பொழுது யாரோட சந்திக்க போவோமா? நாம எத்தனை பேரை கூப்பிட்டு வந்தோமோ அத்தனை பேரோட போய் நம்ம செய்ய போறோமா? ஆண்டவரை நாம சந்திக்க போகிறோம். இப்ப ஆத்ம ஆதாயம் செய்யாம நம்மளுடைய வாழ்க்கை என்னதான்? வீண். நீங்க ஞானஸ்தானம் எடுத்துட்டீங்க, நல்லா வேதம் வாசிக்கிறீங்க, நல்லா ஜெபம் பண்றீங்க, இதெல்லாம் உங்களுடைய ஆத்மத்துக்காகவும் உங்களுடைய வாழ்க்கை நீங்க சிறப்பா இருக்கிறதுக்காக. இந்த ஆத்ம ஆதாயம் அப்படிங்கிறது வந்து ஆண்டவர் மேல நான் அன்பா இருக்கிறேன் அப்படிங்கிறதுக்கு ஒரு அடையாளம் தான் என்னதான்? ஆத்ம ஆதாயம். ஆத்மா ஒன்றா ரட்சிக்காமல் வெறும் கையன் ஆக உண்மை கண்டு கொள்ளல் ஆகுமோ அப்படின்னு பாட்டு நம்ம பாடுறோம். உங்களோட வாழ்க்கையில ஒரே ஒருத்தருக்காக நான் பைபிள் ஸ்டடி கொடுத்து நான் ஞானஸ்தானம் கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு தீர்மானம் எடுங்க. நிச்சயமா ஆண்டவர் என்ன செய்வாராம்? உங்களை ஆசீர்வதிப்பார். நிறைய காரியங்கள் இருக்கு, நேரம் இல்லாதனால நான் இந்த காரியங்களை முடிக்கிறேன். நீங்க ஆத்ம ஆதாயம் செய்யும் பொழுது தேவனை நீங்க என்ன செய்வீங்கன்னா மகிமைப்படுத்துவீங்க. அதுக்கு ஒரு வசனம் இருக்கு பாருங்க, யோவான் 12:26 ஒருவன் எனக்கு ஊழியம் செய்கிறவனாய் என்னை பின்பற்ற கடவன், நான் எங்கே இருக்கிறோனோ அங்கே என் ஊழியக்காரனும் இருப்பார். ஒருவன் எனக்கு ஊழியம் செய்தால் அவனை பிதாவானவர் கனப்படுத்துவார். யார் கனப்படுத்துவாரா? பிதாவானவர் கனப்படுத்துவார். யாருக்காவது பெரியவங்களுக்கு ஒரு பொன்னாடை போத்தி கூப்பிட்டாங்கன்னா உங்களுக்கு எல்லாம் ஒரு ஆசை வரல, எனக்கெல்லாம் இப்படி ஒரு பொன்னாடை போத்துலையே, என்னை எப்போ முன்ன கூப்பிடுவாங்க அப்படின்னு நினைப்போம் இல்லையா? ஆத்ம ஆதாயம் செய்யும் பொழுது ஆண்டவரே என்ன செய்ய போறாரா? நம்மை கனப்படுத்துவாரா? எல்லாரும் மத்தியிலும் இவங்க எனக்காக ஊழியம் செய்தாங்க அப்படின்னு அவர் என்ன செய்ய போறாரா? நம்மை கனப்படுத்துவார். அது மட்டும் இல்ல, அநேகரை நீதிக்கு உட்படுத்துகிறவர்கள் நட்சத்திரங்களை போல சதா காலங்களை என்ன செய்வார்களாம்? பிரகாசிப்பார்கள் அப்படின்னு சொல்லி இங்க வசனம் சொல்லுது. ஆகையினால இன்னைக்கு கேட்ட சத்தியத்துல இந்த காதல வாங்கி அந்த காதல விட்டுடாத படிக்கு நம்ம என்ன செய்யணுமா? இயேசுவை நேசிக்கணும், ரட்சிக்கப்படணும், ஞானம் முழுக்க எடுக்கணும், இடைவிடாமல் ஜெபம் பண்ணணும், வேதாகமம் வாசிக்கணும், பரிசாவியை பெற்றுக்கொள்ளணும், ஆத்ம ஆதாயம் செய்யணும். இவ அனைத்தையும் செய்ய தேவன் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக.